அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். கோடை காலம் பள்ளிகளுக்கு விடுமுறைப்பட்டுவிட்டது. குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தவுடன் கையில் மட்டையை தூக்கி கொண்டு பந்துகளை வைத்து கொண்டு அவர்களுடைய அபிமான விளையாட்டான கிரிக்கெட்டை எல்லா தெருக்களிலும் விளையாடுவதை நாம் பார்க்கிறோம். சின்ன குழந்தைகளாக இருந்தால் பிளாஸ்டிக் பந்தை வைத்தும், அதற்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள் ரப்பர் பந்தை பெரும்பாலும் நிறைய உபயோகப்படுத்துவாங்க. இந்த குழந்தைகள் விளையாடுகின்ற அந்த ரப்பர் பந்து நமக்கு ஒரு பாடத்தை, வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிய வைக்கிறது. இந்த ரப்பர் பந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு அதை ஃபோர்ஸாக நாம் அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்து சென்று திரும்பவும் அது எங்கே பெறப்பட்டதோ அங்கே போய் வந்து சேர்ந்து விடும். சிறு வயதிலே சுவற்றிலே அந்த ரப்பர் பந்தை அடித்து அடித்து பிடித்த ஒரு அழகான சம்பவம் நடந்திருக்கும். இப்பொழுதும் விளையாடுவோம். இந்த ரப்பர் பந்து எப்படி எந்த அளவுக்கு வேகமாக மேலே எழும்பி பழைய இடத்திற்கு திரும்பி அது வருகிறதோ, அதே போல மனிதன் இந்த உலகத்திலே அவன் எவ்வளோ நாட்கள் வாழ்ந்தாலும் சரி, சிறுவர்கள் சிலர்கள் சிறு வயதிலே மரணமடைந்து விடுகிறார்கள். சிலர்கள் 80 கடந்து மரணிக்கிறார்கள். சிலர்கள் 90 கடந்து மரணிக்கிறார்கள். எப்படி ரப்பர் பந்து மேலே எழும்பி அது புறப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்து விடுகிறதோ, அதே போல நாம் எவ்வளோ நாட்கள் வந்தாலும் இந்த அத்தியாயம் முடிவுக்கு வரும் என்பதை இந்த ரப்பர் பந்து எப்படி புறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருகிறதோ, அதே போல இந்த வாழ்க்கையினுடைய பாடம் நமக்கு உணர்த்துகிறது. 6லும் சாவு 60லும் சாவு என்று சொன்னப்பட்டதை போல நம்முடைய வாழ்க்கை தவணை நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வோம். இறை அருளை பெறுவோம்.